ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனை நாம் ஒருமித்து பாடுவதற்கும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தைகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 26வது ஞாயிற்றுக்கிழமை. The partnership in Christ of women and men. பெண்களும் ஆண்களும் கிறிஸ்துவுக்குள் பங்குதாரர்களாகவே காணப்படுகின்றனர். இருவரையும் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதவசனத்திலே வாசிக்கிறோம். இதன் அடிப்படையிலே நம்முடைய வேத பாடங்களும் செய்திகளும் அமைந்திருக்கும். தேவன் இந்த ஆராதனையில் நம்மை நடத்தி செல்வாராக. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டு அயன்றேன், குயவனே குயவனே என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றேன், கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேலின்மை இன்பமே, காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாமும் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே, குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் களிமண்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆயினும் நீர் எங்களை கிருபையாய் வணைந்தீர், படைத்தீர், உம் உயிரை கொடுத்து இம்மட்டுமாக நடத்தி வருகிறீர். ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளாக வேறுபாடு பார்க்கிறவர்களாக, பங்கு பிரிக்கிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்களை ஒருமுகப்படுத்தும், ஒற்றுமைப்படுத்தும், வேறுபாடு இல்லாத சமூகமாக தொடர்ந்து உம்மை ஆராதிக்கும் சிலாக்கியத்தை தாரும். தேவ கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானவதாக இருக்கட்டும். நீர் இந்த ஆராதனையில் எங்களை நடத்தி செல்லும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 3 பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பிரபுவே, பரமராஜாவே, சர்வ பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பிரபுவே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனுடைய பரிசுத்த ஆவியோடே, தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உள்ளவராய் இருக்கிறீர். ஆமென். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையையும் கனத்தையும் துதியையும் ஏறெடுக்கிறோம். ஆணும் பெண்ணுமாக எங்களை சிருஷ்டித்து எங்களுக்குள்ளாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்காக நன்றி. ஆயினும் இந்த மனித சமுதாயத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு வேறுபாடுகள் இவைகளெல்லாம் மாறுவதற்கும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒரே சமூகம் என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கும் தேவன் கிருபை தாரும். இந்த நாளிலும் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். நாங்கள் உம்மை தொடர்ந்து மகிமைப்படுத்தும் சந்ததிகளாக பயன்படுத்தும். தேவ கிருபைக்கும் இரக்கத்திற்கும் மீதியுள்ள ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 16 மற்றும் 23 முதல் 29 வரை. நீதிமொழிகள் 30:31-10. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துகளை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்குரியாது.
அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையை அல்ல நன்மையை செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோടെ வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். வசனம் 23. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடே நியாயஸ்தலங்களில் உட்காருகிறையில் பேர்பற்றவனாயிருக்கிறான். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலன் அப்பத்தை பூசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்பமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 8 1 முதல் 9 முடிய. சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருகளின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடல்களின் சஞ்சரிக்கரைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். சபையார் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டதாக. ஆமேன். சபையார் அனைவரும் அமரும். வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனம் மற்றும் 12 முதல் 16 வசனங்கள் வரை. ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1 முதல். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவளுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தையும் வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்டோனிக்கேயும்
யூனியாவையும் வாழ்த்துங்கள். 12ஆம் வசனம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரித்துவையும் பிலகோனையும் எர்மாவையும் பத்திரோயாவையும் எர்மையையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலலோகையும் யூனியாலையும் நேரையையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவளோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 376 பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க. வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 3வது வசனம் முதல் 9வது வசனம் முடிய அடங்கியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். Oh
மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே அவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. சபையார் உட்காருங்கள். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நமது மத்தியிலே ரெவரண்ட் ஜெவக்குமார் கன்னியாகுமரி டயசிஸிலே கன்னியாகுமரி திருமண்டலத்திலே போதகராக செயல்பட்டு வருகின்றார்கள். இன்று அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நம் அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம். போதகர் ஐயாவை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய செய்தியை நம்மோடு ஐயா பகிர்ந்து கொள்வார்கள். கடலாழ்ந்த மானிடத்தை கரை சேர்க்கும் விசைப்படகாய், கரையறியாது தத்தளிக்கும் கலக்கமான மானிட கப்பலுக்கு கரை காட்டும் கலங்கரை தீபமாய், பேதையாய் இருந்த என்னையும் தம் திருப்பணிக்காக தெரிந்து பயன்படுத்துகின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த இந்நன்னாளின் காலை பொழுதிலும் ஆண்டவருடைய வார்த்தையினை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பினை தந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய போதகர் அவர்களுக்கும், சபையினுடைய செயற்குழு அங்கத்தினர்கள், சபை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் மனதார நன்றியினையும் வாழ்த்துதலையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளிலும் த பார்ட்னர்ஷிப் இன் கிரைஸ்ட் ஆஃப் மென் அண்ட் விமன், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்களும் பெண்களும் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் என்னும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது: ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது எல்லாரும் ஒன்றாக கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். ஆகவே கடவுள் படைத்த போது எதையும் தனியாக படைக்கவில்லை, எல்லாவற்றையும் ஜோடியாக படைத்தார். கூட்டமாக வாழ்வதற்கு, கூடி வாழ்வதற்கு படைத்தார். மனிதனை மட்டும் தனிமையாக படைத்த போது மனிதன் கூடி வாழ்வதற்காக மற்ற உயிரினங்களை எல்லாம் ஆண்டவர் அவனிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். அப்போது மனிதன் தனிமையாய் இருப்பதை ஆண்டவர் உணர்கின்றார். உணர்ந்தபோது அவனுக்கும் ஏற்ற துணையை உருவாக்கி கூடி வாழுகின்ற மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அவனுடைய வாழ்க்கையிலே தந்தார். இன்றைக்கு கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் கூடி வாழ்கின்றன. பறவைகள் கூடி வாழுகின்றன, மிருகங்கள் கூடி வாழ்கின்றன, மீன்கள் கூடி வாழ்கின்றன. என் காட்டு மிருகங்கள் கூட
காட்டிலே கூடி வாழுகின்ற ஒரு நிலை இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் கூடி வாழுகிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளாக பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், இல்லை என்று சொன்னால் குடும்ப உறவுகளும் திருச்சபையினுடைய மக்களும் கூடி வாழ வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அறிஞர் ஒருவர் சொல்லுகின்ற போது, மக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், கூடி வாழ்வதைப் போல இருக்கிறார்கள், ஆனால் கூடி வாழவில்லை என்று 2 காரணங்களை சொல்லுகிறார். ஒன்று, கத்தரிக்கோல் போல இருக்கிறார்கள். அதாவது கத்தரிக்கோல் எப்படி இருக்கும்? சேர்ந்திருக்கும், ஆனால் மனிதனை பிரித்து விடுகின்றது. ஒரு துணியை 2ஆக பிரிப்பது போல மனிதன் இன்றைக்கு இப்படி எப்படி இருக்கிறான் என்றால், இந்த கத்தரிக்கோல் போல இருக்கிறான். கூடி இருக்கிறவர்களையும் பிரித்து விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று, நாணயம் போன்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நாணயத்தை சொல்லுகிறார் என்றால், நாணயம் ஒன்றாகத்தான் இருக்கும், 2 பக்கங்கள் இருக்கும், ஆனால் ஒரு நாளும் அந்த 2 பக்கங்களும் சந்திப்பதில்லை, எதிரும் புதிருமாக இருக்கும். ஒரே வீட்டிற்குள்ளாக சில நேரங்களிலே வாழுகின்ற மனிதர்களும் இன்றைக்கு இப்படி எதிரும் புதிருமாக இருக்கின்ற சூழ்நிலை இருப்பதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் திருமறை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சரீரம் போன்றவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உறுப்புகள் பல இருக்கிறது, ஆனால் சரீரம் ஒன்றாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், உதாரணமாக காலிலே ஒரு முள் குத்துகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலிலே குத்தப்படுகின்ற முள் வலிக்கின்ற போது நம்முடைய கண்கள் நம்மையும் அறியாமல் கலங்கி கண்ணீர் விட ஆரம்பிக்கும். நம்முடைய கரம் நம்மையும் அறியாமல் காயப்பட்ட இடத்தை தேடி சென்று அதை தடவி கொடுக்கும். நம்முடைய இருதயம் படபடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய மூளை அதற்கான மருந்து தேடுவதற்கு செல்லும். அப்படி என்றால் காயம் ஒரு இடத்திலே, சரீரம் ஒன்றுதான், உறுப்புகள் எல்லாம் இணைந்து ஒன்றாக கூடி இருப்பது போல மனிதர்களாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கூடி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் கூட திருமறையிலே பார்க்கின்ற போது, ஆண்டவரால் இந்த உலகத்தை படைத்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார். படைப்பிலே ஆண்கள் பெண்கள் வேறுபாடு இல்லை. அதே நேரத்திலே பொறுப்புகள் வருகின்ற போதும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாதபடிக்கு எல்லா நிலைகளிலும் சமத்தை ஆண்டவர் உருவாக்குகின்றார். நோவாவுடைய பேழைக்குள்ளே சென்ற போதும் ஆண்கள் மட்டும் செல்லவில்லை, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செல்லுகின்றார்கள். நியாயாதிபதிகள் வரிசையிலே எல்லாரும் ஆண்கள் இல்லை, அங்கேயும் ஒரு தெபோராள் இருக்கின்றாள். அரசருடைய வரிசையிலே எல்லாரும் ஆண்கள் இல்லை, அங்கேயும் ஒரு அத்தாலியாளை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். தீர்க்கதரிசிகள் வரிசையிலே இயேசுவினுடைய காலத்திலே அன்னாள் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றாள். அதை மட்டுமல்ல, இயேசுவினுடைய வரலாற்று பின்னணியத்திலே அநேக பெண்களுடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்ட போது 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் அநேகம் சீஷிகளும் இயேசுவோடு கூட திருப்பணியிலே இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 சிந்தனைகளை மட்டும் சிந்தித்தமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை என்ன என்று சொன்னால், குடும்பத்திலே கூடி பங்குதாரர்களாக வாழ வேண்டும். அதாவது குடும்பம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட அழகான ஒரு அமைப்பு. இந்த குடும்பத்திலே ஆண்கள் பெண்கள் என்கின்ற வேறுபாடு இல்லாதபடிக்கு கூடி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். 2 பேரையும் சமமாக ஆண்டவர் படைத்திருக்கின்றார். கடவுளுடைய படைப்பிலே பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பின உறவு கணவன் மனைவி என்று சொல்லுகின்ற மகத்துவமான ஒரு உறவு. அதற்கு நல்ல ஒரு உதாரணம், ஆதாம் தனிமையாக இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு நாள் ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கி ஏவாளை ஆதாமுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின போது தன்னையும் அறியாமல் மகிழ்ச்சியோடு சொன்ன ஒரு வார்த்தை தான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார். அதாவது மகிழ்ச்சி பொங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த துணையை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆனால் இந்த குடும்ப உறவுகளிலே சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது இயல்பான ஒன்று. ஆனாலும் கூடி வாழுகின்ற அன்பின் உறவு ஒரு நாளும் மாறி போகக்கூடாது. இதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற போது இப்படி சொல்லுவார்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஆர் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் டாம் அண்ட் ஜெரி. டாம் அண்ட் ஜெரியினுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ஒத்து போகிறார்கள். ஏன் என்று சொன்னால், தோ தே ஆர்
teasing and fighting with each other, but they can't live without each other. எவ்வளவுதான் அவர்களுக்குள்ளாக சண்டைகள் வந்தாலும் ஒருவர் இல்லாமல் இன்னொருவரால் வாழ முடியாத அழகான ஒரு உறவு என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற போது, ஒரு முறை ஒரு டிவி நிகழ்ச்சி ஒன்றிலே திருமணமாகி 50 ஆண்டுகளை நிறைவு செய்த தம்பதிகளை அழைத்து ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார்களாம். அப்படி நடத்தி கொண்டிருந்த போது அநேக வயதானவர்கள் எல்லாரும் வந்தார்கள். திருமணமாகி 50 வயதை நிறைவு செய்தவர்கள். அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே 50 ஆண்டு காலத்திலே சண்டை இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். பலரும் பலவிதமான காரணங்களை சொன்னார்கள். ஆனால் ஒரு தம்பதியினர் சொன்ன காரணம் சற்று வித்தியாசமாக இருந்தது. என்ன என்று சொன்னால், அந்த கணவன் சொன்னார், நான் சிறுவனாக இருந்த போது எனக்கு முன் கோபம் அதிகம். யார் என்ன சொல்லிவிட்டாலும் நான் கோபத்தினால ஏதாவது சொல்லிவிடுவேன், ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உடைத்து விடுவேன். ஆனால் நான் வளர்ந்த போதும் அந்த குணத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. திருமணத்திற்கு முன்பாக என்னுடைய பெற்றோரின் இடத்திலே சொன்னார்கள், நீ திருமணமாகி உன்னுடைய மனைவி இடத்திலே வீட்டில் கோபப்படுவதை போல கோபப்பட்டு விட்டால் உன்னுடைய மனைவி உன்னை விட்டுவிட்டு என்ன செய்து விடுவாள்? ஓய்விடுவாள். ஆகவே கோபத்தை குறைத்துக் கொள்வதற்கு ஏதாவது நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவனும் யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கொண்டான். தன்னுடைய திருமண நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் வீட்டை விட்டு என்ன செய்யணும்? வெளியே நடக்க ஆரம்பிக்க வேண்டும். கோபம் தணிந்த போது வீட்டிற்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே தீர்மானம் எடுத்துக்கொண்டான். திருமணம் முடிந்தது. என்ன செய்கிறார் என்று சொன்னால், கோபம் எல்லாம் எப்போது வருகிறதோ அப்போது மெதுவாக வாயை மூடிக்கொண்டு வெளியே நடக்க ஆரம்பிப்பார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இப்படி நடந்து என்னுடைய திருமண வாழ்க்கையிலே முதல் 25 ஆண்டுகளிலே வீட்டில் இருந்த நேரத்தை காட்டிலும் வெளியில் ரோட்டில் நடந்த நேரம்தான் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னாராம். அடுத்த 25 ஆண்டுகளிலே நான் என் மனைவியை விட்டு வீட்டை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. காரணம், என் பிள்ளைகள் எல்லாம் குடும்பமாகி அவரவர் பாட்டிற்கு போய்விட்டார்கள். என் மனைவியினுடைய கரத்தை விடாமல் நான் பிடித்துக் கொண்டே செல்வேன் என்று சொன்னார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தந்திருக்கின்ற குடும்பம் கூடி இணைந்து வாழ்வதற்காக, பிரிந்து வாழ்வதற்காக அல்ல. ஆனால் பல நேரங்களிலே பார்க்கின்ற போது சமூக அமைப்புகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பிரிவினைகளை கொண்டு வந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆண் என்றால் உயர்ந்தவன் என்றும், பெண் என்றால் தாழ்ந்தவன் என்றும் சமூகத்தினுடைய அமைப்பு ஒரு காலகட்டத்திலே இருந்தது. ஆண் ஆள பிறந்தவன், பெண் அடங்கி போக வேண்டியவள். ஆண் சம்பாதிக்க வேண்டியவன், பெண் வீட்டிலே வேலை செய்ய வேண்டியவன். ஆண் தீர்மானம் எடுக்க வேண்டியவன், பெண் ஆண் சொல்வதை கேட்க வேண்டியவள். ஆண் பிறந்தால் வரவு, பெண் பிறந்தால் செலவு என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த காலமும் மாறி போயிருக்கிறது என்று சொன்னால் மறுக்க முடியாது. ஒரு முறை ஒரு ஆண் ஒரு காலத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், ஃபாதர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா அம்மாமார் என்ன சொல்லுவாங்க, மதர் இஸ் த நெக் ஆஃப் த ஃபேமிலி. அதாவது கழுத்து ஆடாம தலை என்ன செய்யாது, ஒரு நாளும் ஆடாது. அப்படி என்று சொன்னால் 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கக்கூடிய குடும்ப உறவுகளாய் கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றதை பார்க்கிறோம். அழகான ஒரு திருமறை பகுதி, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1 வருகின்ற வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அங்கே அந்த வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கின்ற போது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். 3 பேருடைய வாழ்க்கை அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, லெமுவேலுடைய தாய் தன்னுடைய மகன் ராஜாவாக இல்லை, ஆனால் வளர்க்கின்ற போது அவள் எப்படி வளர்க்கிறார் என்றால், என் மகன் ராஜாவாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவள் வளர்க்கின்றாள். அப்படி என்றால் அவளுடைய ஜெப வாழ்க்கை, அந்த மகன் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி வளர்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றதை பார்க்கின்றோம். ராஜா எப்படி இருக்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற நிலையிலே அவளை வளர்க்கின்றாள். 2வது பெண்மணி யார் என்றால் இந்த குணசாலியான பெண்மணி. அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொன்னால், அவள் தன்னுடைய வீட்டின் வேலைகளை மட்டும் செய்பவள் அல்ல, அவள் விலையேற பெற்ற முத்துக்களுக்கு சமமாக இருக்கிறாள். வியாபார கப்பலுக்கு ஒப்பாக இருக்கிறாள். கணவன் அவளை நம்பக்கூடிய நிலையிலே அவளுடைய நன்னடத்தையும் வாழ்க்கையும் அமைகிறது. இந்த 2 பெண்மணிகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று, இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் லெமுவேலுக்கு சொல்லப்படுகிறது. லெமுவேல் எப்படி மாற வேண்டும் என்றால் ராஜாவாக மாற வேண்டும். அப்படி என்றால் ஒரு லெமுவேல் ராஜாவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலே 2 பேர் காரணமாக இருக்கிறார்கள். ஒன்று, அவனுடைய அம்மா காரணமாக இருக்கிறாள், இன்னொன்று அவனுடைய தாய் காரணமாக இருக்கிறாள். ஆகவே தான் நம்முடைய வழக்கத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுவார், எல்லா ஆண்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார். அது யாராக வேண்டுமானால், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் மகளாக கூட, சகோதரியாக கூட இருக்கலாம். திருமறையிலே நாம் பார்க்கின்ற போது சாமுவேலுடைய வெற்றிக்கு பின்னால் அவனுடைய அம்மா இருக்கின்றாள். மோசேயினுடைய வெற்றிக்கு பின்னால் பார்வோனுடைய குமாரத்தியும் இருக்கிறாள். ஆக்கில்லாவுடைய வெற்றிக்கு பின்னால் பிரிஸ்கில்லாள் இருக்கிறாள்.
நாகமானுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு சிறுமி இருக்கிறாள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையிலே வெற்றியான ஒரு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்களும் பெண்களும் பங்குதாரர்களாய் இணைந்து கூடி இருக்க வேண்டும். இரண்டாவது சிந்தனை, திருச்சபையினுடைய பணிவிடையிலே கூடி பங்கு பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று குடும்பத்திலே கூடி இருக்க வேண்டும், இரண்டாவது திருச்சபையிலே கூடி பங்கு பெற வேண்டும். திருச்சபை என்பது எக்லேசியா என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனுடைய பொருள் அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம். அங்கேயும் ஆண் என்றும் இல்லை, பெண் என்கின்ற வேறுபாடு இல்லாத நிலை இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே திருச்சபைகளிலே யார் பெரியவன் என்று சொல்லுகின்ற கேள்வி எழும்புகின்றது. இப்படித்தான் ஒரு முறை ஒரு திருச்சபையிலே 2 பேர்களுக்குள்ளாக போட்டி. இங்கே யார் பெரியவன் என்கின்ற போட்டி. பலர் சொல்லி பார்த்தார்கள், கேட்கக்கூடிய மனம் இல்லை. அப்போது ஒரு நாள் இவர்களிலே யார் பெரியவர்கள் என்று சொல்லி தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு போட்டி வைத்தார்கள். பைபிள் சார்ந்த ஒரு போட்டி வைக்கிறார்கள். போதகரிடத்தில் 2 பேரையும் அழைத்து விடுகின்றார். இழைத்து விட்டு அவர்கள் கேட்ட கேள்வி வேற பெருசா ஒன்றும் கேட்கல. நல்ல சமாரியனுடைய கதையை நீங்க சொன்னா போதும், உங்களிலே யார் பெரியவன் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்று சொல்லுகின்றார். இப்போது ஒருவர் திடீரென்று நல்ல சமாரியன் கதை எனக்கு தெரியாத, நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்ல தொடங்குகிறார். எப்படி தொடங்குகிறார் என்றால், ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நேராக புறப்பட்டான். அவனை சிலர் பிடித்தார்கள், அடித்தார்கள், வெட்டினார்கள், கண்டம் துண்டமாக வெட்டினார்கள். வெட்டின துண்டுகளை எல்லாம் பையில எடுத்துக்கொண்டு தோளில் போட்டுக்கொண்டு நடந்தார்கள். நடந்தபோது சில துண்டுகள் வழி அருகே விழுந்தது, சில துண்டுகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில துண்டுகள் கற்பாறையின் மேல் விழுந்தது, சில துண்டுகள் நல்ல நிலத்தின் மேல் விழுந்தது. நல்ல நிலத்தின் மேல் விழுந்த துண்டுகள் எல்லாம் 1, 30, 60, 100 என்று மிகுதியான பலனை தந்தது. மீதியான துண்டுகளை சீசர்கள் 12 கூடை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லி முடிச்சாங்க. இப்பதான் அந்த பாஸ்டர் சொன்னார், பைபிளை திறந்து ஒழுங்கா படியுங்கன்னு காட்டி கொடுத்தாரு. யார் பெரியவன் என்று சொல்வதை விடவும் ஆண்டுடைய வசனத்திலே நாம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். யார் பெரியவன் என்று சீடர்களுக்குள்ளே கேள்வி எழுந்த போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னார். தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக அந்த சீடர்களுக்கு அழகான ஒரு போதனையை கொடுத்தார். சீடர்களுடைய கால்களை கழுவுவதற்கு முன்பாக அறையை கட்டிக்கொண்டு அவருடைய கால்களை கழுவிவிட்டு இயேசுவானவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியை செய்கிறேன், நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு இந்த மாதிரியை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபையினுடைய வாழ்விலே ஆண் பெண் என்கின்ற வேறுபாடுகள் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுவார், பெண்கள் சபையிலே பேசக்கூடாது என்று சொல்லி. ஆனால் ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரத்திலே படிக்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து பணிவிடை ஆற்றின எல்லாருடைய பெயர்களும் அங்கே வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 26 பெயர்கள் வருகிறது. அதிலே அநேகருடைய பெயர்கள் பெண்களுடைய பெயர்களாக இருக்கிறது. பெபேயா என்று தொடங்குகின்ற அந்த வரிசை பட்டியலை நாம் படிக்கின்ற போது திருச்சபையினுடைய பணிவிடைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இணைந்து பங்கு கொண்டது ஆண்கள் மட்டுமல்ல, அங்கே பெண்களுடைய பங்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவருடைய ஊழிய காலத்திலே நாம் பார்க்கின்ற போது இயேசுவானவர் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் முக்கியத்துவத்தை அங்கே கொடுக்கின்றார். மக்களாலே ஒதுக்கப்பட்ட சமாரியர்களோடு, குறிப்பாக சமாரிய ஸ்திரியோடு கூட உரையாடலிலே உருவான அந்த ஆரம்பம் அவளை ஒரு நற்செய்தியாளராக ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் மெய்சிலிர்த்து போகின்றார். மார்க் 14ஆம் அதிகாரம் 1 to 9 வரையுள்ள வசனங்களை படிக்கின்ற போது அங்கே நலதம் என்று சொல்லக்கூடிய விலையேற பெற்ற தைலத்தை ஒரு பெண் இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவருடைய சரீரத்தை பூசிக்கொண்டிருந்த போது சீசர்கள் எல்லாம் ஏன் இந்த வீண் செலவு என்று சொல்லுகிற கேள்வியை அங்கே எழுப்புகின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் சீடர்கள் மத்தியிலே அவளை குறித்து சொல்லுகின்ற போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், இவள் தன்னால் இயன்றதை எனக்கு செய்தால் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே மனிதர்கள் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்கின்றோம். ஆண்டவர் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுத்த மகிமையை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பத்திலே கூடி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். திருச்சபையிலே கூடி வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சமூகத்திலே நம்முடைய தோற்றத்திலே பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒன்றிப்பின் தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் நிலைத்திருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற இறையரசின் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
செய்தி கொடுத்த போதகருக்கு இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவிக்கிறோம். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். நேற்றைய தினத்திலே நம்முடைய பாஸ்டரேட் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அதிலே ஃபேட் குறித்ததான காரியங்களும் சம்பாஷிக்கப்பட்டன. இந்த வருடம் பிப்ரவரி 2வது சனிக்கிழமை வருடாந்திரம் போல நம்முடைய ஆனுவல் கார்டன் ஃபேட் நடைபெறும். அதனுடைய கன்வீனராக சகோதரன் ஜஸ்டின் ஜெபக்குமார் ஏகமனதாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து நம்முடைய ஆதரவை சகோதரனுக்கு கொடுத்து இந்த ஆண்டிலும் நம்முடைய ஃபேட்டிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய கார்டன் ஃபேட்டினுடைய முதலாவது மீட்டிங் 23வது தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பாரிஸ் ஹாலிலே நடைபெறும். இதிலே நாம் அனைவரும் பங்கு பெறலாம்.
குறிப்பிட்ட நபர்கள் என்று கிடையாது. ஸோ அனைத்து நபர்களையும் அன்போடு வரும்படியாக அழைக்கிறேன். நம்முடைய வாலிபர்கள் மூலமாக வருடம் செய்வது போல இந்த ஆண்டு வெரி மெரி கிரின்ச்மஸ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு பாரிஸ் ஹாலிலே நடைபெறும். அதற்கும் சபையார் வந்து ஆதரவு தரும்படியாக அன்போடு கேட்கிறேன். டயசிசன் எக்தா உற்சவ், அதாவது வருகிற டிசம்பர் மாதம் 1ஆவது தேதி டயசிசன் அளவிலே ஆன ஆராதனை ஆலயத்தின் பின்புறம் உள்ள லானிலே நடைபெறும். 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். திருச்சபையார் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்த வண்ணமாக நம்முடைய ஆலயத்தை நாம் வருடம் கழுவி சுத்தம் செய்வது உண்டு. இந்த ஆண்டு இந்த வருகிற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நாம் ஆலய சுத்திகரிப்புக்காக இங்கு கூட இருக்கிறோம். தயவு செய்து திருச்சபையார் எல்லோரும் வந்து இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுவதில் தங்களுடைய பங்கை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். நாம் அணைந்திருக்கிறபடி இந்த பெஞ்சஸ் எல்லாவற்றையும் அகற்ற வேண்டும் என்றால் இது ஹெவி பெஞ்ச், அநேக மேன் பவர் தேவைப்படும். ஸோ அநேகர் வருவீர்கள் என்றால் வெகு லகுவாக மற்றும் விரைவிலே நாம் இதனை செய்து முடிக்க முடியும். மதிய உணவு வருகிறவர்களுக்கு இங்கு கொடுக்கப்படும். மேலும் நம்முடைய கார்பெட்ஸ் மற்றும் நம்முடைய பியூஸில் இருக்கிற குஷன்ஸ் அவைகளை சுத்தப்படுத்துவதற்காக வேக்யூம் கிளீனர் தேவைப்படும். உங்களுடைய வீடுகளில் வேக்யூம் கிளீனர் இருக்கும் என்றால் தயவு செய்து வேக்யூம் கிளீனரும் நீங்கள் கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆலய சுத்திகரிப்புக்கு வர விரும்புகிறவர்கள் தங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி தரும்படியாக அன்போடு கேட்கிறேன். அதனால் நாம் மற்ற ஆயத்தங்களை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். நம்முடைய திருச்சபையினுடைய கேரல் ரவுண்ட்ஸ் கர்த்தருக்கு சித்தமானால் ஏற்கனவே நம்முடைய குரூப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆவது தேதி முதல் ஆரம்பமாகும். சிலருடைய பெயர்கள் அதிலே காணப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய பெயர்கள், நீங்கள் ஆலயத்திற்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய பெயர்கள் அதில் இடம்பெறவில்லை என்றால் ஆலய ஆராதனை முடிந்த பின்பு என்னை சந்திக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். உங்களுடைய பெயர்களையும் அதிலே நாங்கள் சேர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய வீட்டிற்கு ஒருவேளை நாங்கள் அந்த குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டிலே இல்லை என்றால் முதலாவதாகவே எங்களுக்கு சொல்லிவிடுங்கள். உங்களுடைய வீடு வரை வந்துவிட்டு நாங்கள் திரும்புவது எங்களுடைய நேரத்தை நாங்கள் அதன்படியாக திட்டமிடுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஏனென்றால் அநேகர் சவுத் செல்ல இருக்கிறீர்கள், நீங்கள் இல்லாதிருப்பீர்கள் என்றால் முதலாவதாகவே எங்களுக்கு அறிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அப்படியே உங்களுடைய பெயர் விடுபட்டிருக்கும் என்றால் நீங்களும் உங்களுடைய பெயர்களை எங்களுக்கு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடங்களிலே எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். If you are worshiping with us for the very first time, please stand up at your place. We would like to welcome you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களை சந்திக்கிறோம். God bless you. Thank you so much. இந்த நாளில் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்கள் தங்களுடைய இடங்களில் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே என்று சொல்லி பாடி அவர்களை ஆசீர்வதிப்போமாக. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அறியவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீர். நாங்கள் நினைத்து பார்ப்போம் என்றால், பின்னிட்டு பார்ப்போம் என்றால், இவைகளெல்லாம் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள்.
உமக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். எங்களை நீர் கரம் பற்றி நடத்தி வந்தீர். எங்களுடைய பாதங்களை இம்மட்டுமாக ஸ்திரப்படுத்தினீர். தொடர்ந்து நீர் நடத்துவீர் என்ற விசுவாசத்திலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். தேவ கிருபையும் இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். மனதின் வேண்டுதல்கள் மற்றும் கையின் காரியங்கள் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கைகூடி வருவதாக. நாங்கள் என்றும் உமக்குள் மகிழ்ந்து இருப்பதற்கும் உம்மால் எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கும் தேவன் கிருபை தாரும். எங்களுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணப்படட்டும். உமக்குள் நாங்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நாங்கள் வாழ்ந்திருக்கும் சமுதாயத்தினருக்கும் இந்த திருச்சபைக்கும் என்றும் நன்மையை கொண்டு வருவதற்கும் கிருபை தாரும். திருச்சபையிலிருந்து உம்முடைய நாமத்தினாலேயே இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Thank you. God bless you. மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்திற்காக நாம் கர்த்தரை நோக்கி தலை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பூலகில் நீதி, சமாதானம், அமைதி மற்றும் தனிநபர் சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்படட்டும். இஸ்ரவேல் பாலஸ்தீன பகுதிகளில் பெருகி வரும் பதற்றம் விரைவில் நீங்கட்டும். மேலும் ரஷ்யா, உக்ரைன் மற்ற பிற நாடுகளுக்கிடையே நடக்கும் பல்வேறு மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் விரைவில் நிறுத்தப்படவும் அமைதி திரும்பவும் கிருபை செய்யும். விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. இந்நாடுகளின் தலைவர்களுக்கு ஞானம் தந்து நாடுகளுக்கிடையில் சமாதானம் பிறக்க அமைதி திரும்ப உதவி செய்யும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் தாய் திரு நாட்டினை சமூகம் சமர்ப்பிக்கிறோம். நாட்டில் நாங்கள் பெற்றிருக்கும் சுதந்திரம் மற்றும் பல்வேறு ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயினும் பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், சிறுபான்மையினரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்திற்காக உம்மண்டை வருகிறோம். இங்கு சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் கலவரங்கள், நிரந்தர காயங்கள் குணமாக்கப்பட்டு நிலையான சமாதானம் ஏற்படட்டும். மேலும் நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டிருளும். நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, டெல்லியின் முதலமைச்சர் அத்தீசி மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, முப்படை தலைவர்கள், அவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் ஞானத்தை தாருங்கள். இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் கிருபை தாரும். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம். உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படட்டும். துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள், விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவும். விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைப்பிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினால் சரீர பாதிப்புகளுக்கு உட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டிருளும். எங்கள் பிரதமர் பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்னராஜ், ஜெயக்குமார் மற்றும் எல்லா லேலிடர்கள்,
கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் குழுக்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் ஆவியை தந்து வழி நடத்துங்கள். இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம். இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த காலநிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்ரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். விசேஷமாக நாங்கள் வசிக்கும் டெல்லி மாநகரில் அதிகரித்து வரும் காற்று மாசு கட்டுப்படுத்தப்படட்டும். மக்களும் அரசும் இணைந்து செயல்பட்டு சுத்தமான சுவாச காற்று மக்களுக்கு கிடைக்க வல்ல கிருபையும் ஞானமும் தாருங்கள். மேலும் உலகப்பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்படுத்தப்படுவதாக. இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லோருக்கும் தயவையும் கிருபையையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை கிருபாசனத்தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் துலி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, அனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்சன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுந்தி, ஆர்எஸ் சேவக், லீலா ரெவன்பெக், அனூப் பென்சன், அசோக் மசி, ஜோஸ்பின் சாம்சன், ஜெயா ஆண்ட்ரி தத்தா, ஹாரிசன் ஜேம்ஸ், ஜீனு, இவர்கள் எல்லோருக்கும் வல்ல கிருபையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக, உமது ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 187 பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. ஒன்றில் வைங்க. சிருஷ்டிகர்த்தாவே, ராட்சதத்தையும் காணிக்கை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு
ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வவலமில் நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துகிறீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீர். அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீ. பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் போருக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தத்தையும் வாங்கி உட்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியை ஏறிடுங்கள். Christus
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாய் எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய தேவன் நம்மோடு இருந்து இன்றும் என்றும் நம்மை ஆண்டு நடத்துவாராக. பவனிக்கு இதமாக பாமாலை 367 பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.